ஹலோ எவ்ரிவான், நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 6 முழுவதுமே கவர் பண்ணிட்டோம். டோட்டலாக 92 கொஷின்ஸ் இருக்குது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8ஆம் வகுப்பு இயல் 5 வரைக்கும் கம்ப்ளீட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா டெலகிராமில் இருக்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஷின் தனியாக ஆன்சர்ஸ் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் கூட எழுதி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தகடூர் யாத்திரை. தகடூர் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் என்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் யாத்திரையில் எந்த நாட்டு மன்னனின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது? சேர நாட்டு மன்னனின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது. தகடூர் யாத்திரை என்னும் நூலின் சில பாடல்கள் எந்த தொகுப்பு நூலில் கிடைத்துள்ளது? புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைத்துள்ளது. வாரி என்பதன் பொருள் வருவாய். எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. வாரி பெருகிற்று. வாரி என்பதன் பொருள் என்ன பார்த்தோம்? வருவாய். அப்போ என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வருவாய் பெருகிற்று. அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. வளம் பெருகுக என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட பாடலில் குறிப்பிடப்படும் தொழில் எது? உழவு தொழில். முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி. முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி. ஒட்டாது என்பதன் பொருள் வாட்டமின்றி. யாணர் என்ற சொல்லின் பொருள் என்ன? புது வருவாய். யாணர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது எது? மழை. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. வித்துகள் எல்லாம் முளைத்தன. வித்து என்பதன் பொருள் விதை. கதிர் கூட்டல் ஈன என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிரீன. வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்ல மழை பெய்யவில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் எந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கொங்கு நாட்டு மலைசோற்று வழிபாடு என்னும் கட்டுரையில் இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு பாடல் வரிகள் முழுவதும் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராமில் இருக்க பிடிஎஃப்பில் பாடல் வரிகள் முழுவதுமே கொடுத்துருக்கேன். பாடல் வரிகள் ரீட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் நம்ம ரீட் பண்ணியும் பாடல் வரிகள் போட்டிருக்கோம். எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆ கௌரன். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது? மலைசோற்று நோன்பு. கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எதனை ஒரு பானையில் வாங்குவர்? உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். மழை பெய்யாமல் ரொம்ப பஞ்சம் ஏற்படுற காலத்தில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோற்றை ஒரு பானையில் வாங்குறாங்க. கால் கூட்டல் இறங்கி எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் யாவை? தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்ற நூல்கள் யாவை? இராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு. முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? சேரர்கள். போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என்று சேரரை முன்வைத்து பாடும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். சேரர்களின் நாடு மற்றும் தலைநகரம் எது? சேரர்களின் நாடு குடநாடு, தலைநகரம் வஞ்சி. மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் உள்ள வஞ்சி நகரை டேஷ் என்றும் அழைப்பர். கருவூர். சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியவை எவை? தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களின் கொடி மற்றும் பூ எது? சேரர்களின் கொடி வில், பூ பனம்பூ. கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்ட பகுதிகளும் இணைந்த பண்டைய நாடு எது? சேரநாடு.
கொங்கு நாடு எனும் பெயர் பெற்ற பகுதிகள் யாவை? சேலம், கோவை பகுதிகள். எந்த நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதுர்க்கரை என இந்த 4 எல்லைக்குட்பட்ட பகுதியாக தான் கொங்கு மண்டலம் விளங்குது அப்படின்னு கூறப்படுற நூல் எது? கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கார்மேக கவிஞர். கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்த ஆறுகள் யாவை? காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை. ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? அமராவதி. ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குபவை எவை? உழவு, கைத்தொழில், வணிகம். கடல் வணிகத்தில் சிறப்புற்றிருந்த நாடு எது? சேரநாடு. சேரர்களின் வலிமை மிகுந்த படை எது? கப்பல் படை. சேரர்களோட வலிமை மிகுந்த படை எது அப்படின்னா கப்பல் படை. கடற்போரில் பெற்ற வெற்றியால் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? செங்குட்டுவன். செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? சேரர்கள். சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது எது? முசிறி. முசிறி துறைமுகத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி. முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? பொன், மென்மை மிக்க புடவைகள், பவளம், செம்பு, சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், கோதுமை. முசிறி துறைமுகத்திலிருந்து மற்ற நாடுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி. முசிறி துறைமுகத்திற்கு மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொன், மென்மை மிக்க புடவைகள், பவளம், செம்பு, சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், கோதுமை. மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமுறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது? நெல். சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எது அப்படின்னா உப்பு. சேர நாட்டில் விலையை கணக்கிடுறதுக்கு நெல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நெல்லுக்கு இணையான மதிப்பு பெற்றிருந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா உப்பு. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென சேரிதொரும் நுவலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? எந்த மாவட்டம்? நீலகிரி மாவட்டம். காடுகள் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் பெரும் அளவில் பயிரிடப்படும் தோட்டப்பயிர்கள் யாவை? காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ். நீலகிரியில் அதிக அளவில் வளர்க்கப்படும் மரம் எது? தைல மரம், யூக்கலிப்டஸ். தேயிலை தொழிற்சாலைகள், புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை இது போன்ற முக்கிய தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். கோவன்புத்தூர் எனும் பெயர் மருவி எவ்வாறு வழங்கப்பட்டு வருகிறது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெருமளவில் பயிரிடப்படுபவை எவை? நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள். பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? கோயம்புத்தூர் மாவட்டம். கோவன்புத்தூர் அப்படிங்கிற பெயர் மருவி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர்னு அழைக்கப்படுது. இங்கே பெரும் அளவில் பயிரிடப்படுற பயிர்கள் என்ன அப்படின்னா நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். அரிசி, தோல் மற்றும் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சேலைகள் எவை? சின்னாளப்பட்டி, சுங்கடி சேலைகள். பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் எது? ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் எது? ஈரோடு. மிக சிறந்த பின்னலாடை நகரம்? திருப்பூர் மாவட்டம். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள இடம் எது? திருப்பூர்.
பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித் தருகின்ற மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன? திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை எந்த மாவட்டத்தில் உள்ளன? நாமக்கல் மாவட்டம். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடம் வகிக்கும் மாவட்டம் நாமக்கல். சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் மற்றும் கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்கள் நடைபெறும் மாவட்டம் எது? நாமக்கல். சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக விளங்குவது நாமக்கல் மாவட்டம். மாங்கனி நகரம் எனும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது? சேலம். இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மாவட்டம் சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முலாம் பூசும் தொழில் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் எது? சேலம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு எந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்காடு. இந்த ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. மாங்கனி நகரம்னு எந்த மாவட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டிலே கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாலும் சேலம் மாவட்டம் தான். முலாம் பூசும் தொழில் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் எது அப்படின்னாலும் சேலம் மாவட்டம் தான். வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? கரூர். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? கிரேக்க அறிஞர் தாலமி. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்குவது எது? கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் எது? கரூர் மாவட்டம். தூங்கா நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் மதுரை மாவட்டம். முத்து நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் தூத்துக்குடி. தீப நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் திருவண்ணாமலை. குட்டி ஜப்பான் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது? சிவகாசி. காலம் உடன் வரும் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் பிறந்த ஊர் எது? கன்னிவாடி. இந்த கன்னிவாடி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்? 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சிவகுமார் சிறுகதைக்கான எந்த விருதினை பெற்றுள்ளார்? இலக்கிய சிந்தனை விருது பெற்றுள்ளார். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இதோடு நமக்கு 8ஆம் வகுப்பு இயல் 6 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் டெலிகிராமில் போய் PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் கூட எழுதி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.